வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழிப்பணியார ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நமக்கு பாரம்பரியமான ஒரு ரெசிபி. பொதுவாக குழிப்பணியாரம் அப்படின்னா சில பேர் கார குழிப்பணியாரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் இனிப்பு குழிப்பணியாரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இனிப்பு குழிப்பணியாரம் தான். பணியாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தனியாக அரிசியெல்லாம் ஊற வச்சு அதை ரெடி பண்ணி அது ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் பணியாரத்தை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்போது நினச்ச உடனே நம்ம பணியாரம் சாப்பிட்ற மாதிரி ஒரு குயிக்கான இன்ஸ்டன்டான மெத்தடில் நம்ம குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, அதே நேரத்தில் ரொம்ப பொழுன்னு சூப்பராக இருக்கும். இந்த குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் உதிரியாகவும் இருக்கும். இதை பார்க்குறதோட நிறுத்திடாமல் கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் குழிப்பணியாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு சேர்க்கும் போது நம்ம 2 முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஒன்று இட்லி மாவு புளிச்சிருக்கக்கூடாது, அதே மாதிரி இட்லி மாவு நல்ல கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இது 2 தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ இட்லி மாவு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் தூசி இல்லாத சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால வெல்லத்தை டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட உள்ள வெல்லத்தில் தூசி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வெள்ளைப்பாகு இருக்கக்கூடாது. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்ல வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் வெள்ளை பாகு ஊற்றுனீங்க அப்படின்னா டக்குன்னு மாவோட கலந்துடலாம். நான் வெல்லம் கட்டியாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கரைய நேரம் ஆகும், ஆனால் இது டோட்டலாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் செஞ்சு வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் கலந்துக்கிறேன். இப்போ கலந்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை கலக்கும்போது இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல கெட்டி பதத்துக்கு கொண்டு வரும். அதே மாதிரி பணியாரம் நல்ல உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரவையை நம்ம இதோட சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1-2 வெல்லம் கரையாமல் இருக்குது. இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நம்ம இது ஊற வைக்கும்போது அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சு கரெக்டாக வந்துடும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு எந்த அளவு அழகாக ஊறி செட் ஆகிருக்குன்னு. அதே மாதிரி நம்ம உள்ளே போட்ட வெல்லமெல்லாம் கரைஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். பணியாரம் ஊற்றுறதுக்கு பணியார சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த குழியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். எண்ணெய் விருப்பப்படாதவங்க நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றின குழியில் எல்லாத்துலேயுமே மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பணியாரம் கருகிடும். இப்போது எல்லா குழியிலையும் மாவு ஊற்றி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இந்த பணியார சட்டியை மூடிடலாம். இப்படி மூடும்போது சீக்கிரமாக டக்குன்னு அந்த பணியாரம் வெந்துடும். அதுக்காக தான் இந்த மூடி போட்டு மூடுறது.
இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஓரளவு அடியில் எல்லாமே வெந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த பணியாரத்தை திருப்பி இன்னொரு சைடில் போட்டு வேக விடுவோம். இந்த குழி பணியாரத்துக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் எந்த அளவு சாப்பிடுவீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்திருக்க மாவுக்கு இந்த அளவு வந்து வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டு பணியாரம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே ஊற்றி பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுட்டு எடுத்த பணியாரத்திலிருந்து 1 பிச்சு காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு வந்து உள்ள உதிரி உதிரியாக நல்லா வெந்து பொழு பொழுன்னு வந்திருக்குன்னு. இந்த பணியாரத்தை உடனே சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம். கெடாது, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இனிமே பணியாரம் சாப்பிடணும் அப்படின்னா இதுக்காக வந்து அரிசியை ஊற வச்சு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. நினச்ச உடனேயே இட்லி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி பணியாரத்தை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதை பார்த்ததோடு நிறுத்திடாமல் உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா இமீடியட்டாக இன்றைக்கே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.